நாமத்தினாலே வாழ்த்திலையும் சோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாளிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பெரியவர். சில நிமிடங்கள் ஆண்டுடைய வசனத்தை நாம் கேட்போம். கடந்த வாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதை தொடர்ந்து இன்றைக்கும் சில காரியங்களை அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 44:28 வாசிங்க. 44:28 கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி அஸ்திபாரப்படும் என்று சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் என்று சொல்லுகிறவர் நான். அடுத்து கர்த்தராகிய நான். போதும். ஆமென் சொல்லுங்க. கையில வைத்தலே சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கோரேஸ் என்றால் என்ன அர்த்தம் தெரியுங்களா? சூரிய வெளிச்சமே எழுந்து வந்து சிங்காசனத்தை ஸ்தாபி. என்ன சிம்மா? எழுந்து வந்து சிங்காசனத்தை ஸ்தாபி அல்லது சுதந்திரித்துக்கொள் என்று அர்த்தம். சரியான அர்த்தம் என்னங்க? சுதந்திரித்துக்கொள். எதங்க? சிங்காசனத்தை சுதந்திரித்துக்கொள் என்று அர்த்தம். கடந்த வாரம் கோரேசு குறித்து ஒரு வார்த்தை சொன்னேன். கோரேஸ் அவன் பிறப்பது முன்பதாகவே பெயரிடப்பட்டவன். அவன் பிறப்பது முன்பதாக என்ன செய்யப்பட்டவங்க? பெயரிடப்பட்டவன். அதே போல 45:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின. ஆமென். அல்லேலூயா. பிறக்கு முன்னாடியே பெயரிடப்பட்டவன் யாருங்க? கோரேஸ். அதே மாதிரி பிறக்கு முன்பதாகவே அபிஷேகம் பண்ணப்பட்டது யாருங்க? அல்லேலூயா சொல்லுங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்டது யாருங்க? கோரேஸ். தேவன் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறக்கிறதுக்கு முன்னாடி வேதத்தில் ஒரு 4 பேர் பிறப்புக்கு முன்னாடி பெயரிடப்பட்டிருக்காங்க. இப்போ ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லும் போது கோரேஸ், அடுத்து கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்து என்றால் என்னங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து என்றால் என்னங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவராகவே அவர் இருந்தார். ஏன்னா அவருக்கு பிறப்பும் இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால அவர் பிறப்பு அங்க வராது. இயேசு கிறிஸ்து என்ன வராதுங்க? பிறப்பு. அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, காலத்துக்கு முன்னே, காலம் உண்டாவது முன்பதாக கிறிஸ்து இருந்தார். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனா கோரேஸ் என்ன செய்யப்பட என்றால், கோரேஸ் என்ன அதாவதுங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன். இப்ப அபிஷேகத்தை குறித்து நம்ம நிறைய கேட்டோம். ஒருத்தர் வந்து நின்னாரு, வெள்ளைங்கி தரித்தவராக, ஒரு வெளிச்சம் மேல வந்தது, ஒரு பேப்பர் போல நானு. அல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு பிறகு நமக்கு அறியப்படுதுங்க? நம்ம பிறந்ததுக்கு பிறகு அறியப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி ஞானம் அறிவு வந்தது பிறகு இது என்ன செய்ய அறியப்படுகிறோம். ஆனா கோரேசை கர்த்தர் எப்ப அபிஷேகம் பண்ணுறாருன்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் அபிஷேகம் பண்ணி தான் பிறக்க வைக்கிறார். அல்லேலூயா. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? அபிஷேகம் பண்ணி பிறக்க வைக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகனுடைய தாய், யோவான் ஸ்நானகன் தாயுடைய வயிற்றில் இருக்கும்போது என்ன செய்யப்பட்டீங்க? வாழ்த்துல சொன்ன போது பிள்ளை என்ன செஞ்சீங்க? களிப்பாய் துள்ளினதான். எப்படி தொழுதுங்க? களிப்பாய் துள்ள. அதாவது லூக்கா 1ஆம் அதிகாரத்துல திருப்புங்க. இதெல்லாம் ஒரு விசேஷம். இதெல்லாம் என்னங்க? வேதத்துல ஒரு விசேஷமான ஒரு காரியம். 41 வாசிங்க. 1:41. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவள் வயிற்றிருந்த பிள்ளை துளித்து. எலிசபெத்து நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இங்க ஒரு
என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துளிர்த்து 44. ஆமா, அல்லேலூயா. என் வயிற்றில் உள்ள பிள்ளை என்னவா சொல்லிட்டீங்க? களிப்பாய் துளிர்த்து என்று 44 வாசிக்கிறோம். இப்போ இங்க ஒரு சம்பாஷணை நடக்குதுங்க. என்ன சம்பாஷணை? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே எலிசபெத் கர்ப்பவதி ஆகிவிட்டாங்க காலம் கடந்து. இப்போ என்ன கடந்துங்க? காலம் கடந்து. இப்போ அந்த காலம் கடந்து அந்த அம்மா கர்ப்பவதியாய் நிறமாத கற்பனையாய் இருக்கும்போது மீண்டும் யார் கர்ப்பவதி ஆகுறதுங்க? மரியாளுக்கு தரிசனத்தின் மூலமாக கர்ப்பவதி ஆகி போறாங்க. இந்த மரியாளும் இந்த எலிசபெத்தும் யாருன்னா உறவு முறைகள். அத்தை எலிசபெத் மரியாளுக்கு என்ன வேணுங்க? அத்தை வேணும். இப்போ எலிசபெத் யாருங்க? வயசானவங்க. எலிசபெத் யாரு? வயசானவங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரியாள் கன்னிப்பெண், சின்ன பெண். அல்லேலூயா. யார் யாரை போய் வாழ்த்துறா? சொல்லு பிள்ளை போய் பெரியவங்கள வாழ்த்துறாங்க. இப்ப வாழ்த்தும் போது என்ன உண்டாகுதுங்க? வயிற்று இந்த புள்ள களிப்பாய் துளிர்த்து என்று எழுதப்பட்டது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, இப்போ பிள்ளைங்களை வாழ்த்துதல் நமக்கு அவசியம். பிள்ளைங்களை வாழ்த்து நமக்கு அவசியம். அவனை வாழ்த்தலாமா? அவனை ஆசீர்வதிக்கலாமா என்பதாக இல்லை. அல்லேலூயா. அது யாருங்க? அண்ணன் பொண்ணோ தம்பி பொண்ணோ தெரியல, மரியா. அவ போய் என்ன நிலைமையில போய் நிக்கிறா? கற்பனை பெண்ணா போய் நிக்கிறா. இதை பார்க்கும்போது கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கும் போது இப்படி ஆயிட்டியாங்கிற கோவம் வருமா வராதா? வருமா வராதா? அல்லேலூயா. அப்படி இருந்தும் ஆவியானவர் அவங்களுக்குள்ள ஒரு மனதின் ஆவி இருந்ததுனால வாழ்த்துதலை அவர் ரிசீவ் பண்ணினாள். பெற்றுக்கொண்டதுனால பிள்ளை களிப்பாய் துளிர்த்து. இப்போ இதெல்லாம் என்ன செய்யுது? இது உலகத்திற்கு வராதுக்கு முன்னாடி நடக்கிற காரியம். இப்போ முதல்ல நம்ம யாரை பார்த்தோங்க? கோரேஸ் பிறக்கத்துக்கு முன்னாடி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் எங்க அபிஷேகம் பண்ணப்பட்டாருங்க? எங்க? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே சத்தத்தை கேட்டு துள்ளினது என்று எழுதப்பட்டது. இப்போ இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுது? யாரை குறித்துங்க? யோவான் சானன் குறித்து. ஏன் கோரேஸ் முன்பதாக ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கணும்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் கோரேசை யூதாவை திரும்ப கட்ட தேர்ந்தெடுத்தார். யூதா என்ன செய்ய தேர்ந்தெடுத்தாருங்க? திரும்ப கட்டுவதற்காக கோரேசை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். யூதா தேசத்தை, எருசலேமை திரும்ப கட்டுவதற்காக தேவன் காலத்திற்கு முன்னே கோரேஸ் என்ன செஞ்சாருங்க? அபிஷேகம் பண்ணினார். இப்போ உங்களையும் என்னையும் தேவன் எப்ப தேர்ந்தெடுத்தாருங்க? உலக தோற்றத்துக்கு முன்னே தேர்ந்தெடுத்தார். யாருடைய வாழ்க்கை கட்ட? மற்றவருடைய வாழ்க்கை கட்ட, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நம்ம என்ன செய்துட்டு இருக்காங்க? தேர்ந்தெடுத்தார். நம்ம இது சரித்திர நிகழ்வா பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் 70 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். மீட்கப்பட்டு வருவதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினாருங்க? கோரேசை கர்த்தர் பயன்படுத்தினார். அப்போ தேவன் அவரை தேர்ந்தெடுத்தார், அவர் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதோடு இல்லாம இன்னொரு வார்த்தை அங்கு சொல்லப்பட்டதுங்க. கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன். அவன் யாருங்க? மெய்ப்பன். பிறக்காத்துக்கு முன்னே மெய்ப்பன். இதெல்லாம் ஒரு அற்புதமான காரியம். என்ன சொல்றாருங்க? மெய்ப்பன் என்று சொல்லுகிறார். அடுத்து நான் அபிஷேகம் பண்ண கோரஸ் என்று சொல்கிறார். அலையிலே சொல்லுங்களேன். மெய்ப்பரை ஏற்படுத்துவது யாருங்க? கர்த்தர். ஒரு சபைக்கு மெய்ப்பனை ஏற்படுத்துவது யாருங்க? கர்த்தர். இதெல்லாம் யதார்த்தமாக ஒரு போதகராக தன்னை என்ன செய்து கொள்ள முடியாதுங்க? ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளை, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் அநேக அனுபவங்கள் இருக்குங்க. பழைய சபையில இருக்கும்போது எல்லாத்துக்கும் சின்ன வயசு நான் தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால என் பேர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். என் பேர் என்ன இருக்குங்க? எல்லா அங்கே பேர் பெரும் பிரஸ்தாபம், பேர் பிரஸ்தாபம். அங்கே அந்த ப்ரோக்ராம்ல பேர் இருந்தால் தான் அவங்க நம்மளை அங்கீகரிக்கிறார்கள் என்று அர்த்தம். யாருங்க? ஊழிய ஸ்தாபன தலைவர்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்று. கர்த்தர் அங்கீகரிக்கிறாரோ இல்லையோ, பேர் இருந்துட்டா யாரும் அங்கீகரிப்பாங்க? ஸ்தாபன தலைவர்கள் அங்கீகரிப்பார்கள். இப்போ அப்படி இருக்கும்போது பார்த்தா என் பேர் ரொம்ப கீழே இருக்கும். ஆனால் அது குறித்து ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை, கஷ்டப்பட்டதில்லை. இப்போ சிலர் கேட்பாங்க, உங்க பேர் கீழே இருக்க, கடைசியிலே இருக்க
அப்படின்னா லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே நகர்ந்துருவேன். அதுக்கு மேல கேள்வி கேட்காதபடிக்கு அந்த இடத்துல என்ன செஞ்சிருவேன், நகர்ந்துருவேன். இப்படி போய் கொண்டு இருக்கும்போது ஒரு பைபிள் ஸ்கூல் டீச்சர் வந்து, மாஸ்டர் உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் பேர் இருக்கு, ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை எம்சி பண்ற அந்த ப்ரோக்ராம்ல உங்க பேர் இல்லையே அப்படின்னு கேட்டாரு. அப்ப சொன்னேன், ஆண்டவருக்கு சொல்றது மகிமைக்கு எதுவா சொல்றேங்க, நேரம் எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டான். அவருக்கு என்ன வரலங்க, நேரம் வரல. அவர் ஒரு டீச்சர், நான் அந்த பதில சொல்லுவேனா என்பது அவருக்கு என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாரு. ராமன் சொல்லுறேன். அல்லேலூயா. ஏசு காணா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைப்பட்ட போது தாய் போய் என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப ஸ்ரீ உனக்கு எனக்கு என்ன, என் வேலை வரல அப்படின்னு சொன்னாங்க. நான் அதை வச்சு மனசுல வச்சு என் வேலை இன்னும் வரல அப்படின்னு சொன்னேன். தேவ பிள்ளையில தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியாணி. இப்படியே காலம் கடந்து கொண்டு போகுதுங்க. படிப்படியாக பார்த்தீங்கன்னா எந்த ஞாயிற்றுக்கிழமை பேர் இல்லையோ அந்த ஞாயிற்றுக்கிழமையில கீழே இருந்துச்சோ, ஆமா சாரி, ஞாயிற்றுக்கிழமை பேர் வர்றது ரொம்ப கஷ்டம். 2-3 காரியங்கள். ஒன்று மேரேஜ் பண்ணல, எந்த ஒரு காரியம் பெருசா இருக்குங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதனால பேருக்கு வராது, ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல வராதுங்க. பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு முன்னாடியே டாப்ல வர கத்தர் உதவி செய்யலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்க 2 சர்வீஸ் நடக்கும். ஆண்டவர் நாம் மயப்படாது. 2 சர்வீஸ், 2வது சர்வீஸ்ல அங்க இருக்கிற 10 பாஸ்டருங்க பேசுறீங்க, இவங்க மாறி மாறி பேசி வரணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் 2வது சர்வீஸ்ல பல வருடங்களாக என் பேர் தான் இந்த முதல் சர்வீஸ்ல வரும். முதல் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்ல கொஞ்சம் ஆட்கள் அதிகமாக வருவாங்க. அந்த இடத்துல என் பேர் வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் மேல என் பேரை கத்த கொண்டு வந்தாரு. கடைசியா பார்த்தீங்கன்னா டோட்டலா பேரே இல்லாம போச்சு. கடைசி நேரத்துல இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு டோட்டலா பேரே இல்லை. எல்லாரும் வந்து கேட்கறாங்க, எங்க உங்க பேரை காணும், பேரை காணும், பேரை காணும். அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு பதிலே இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை ஏன் சொல்றேன்னா, கர்த்தர் முன்குறித்திருக்காரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அதற்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு எந்த பேர் இல்லையோ அந்த பேரை வைத்து அந்த சபையை கர்த்தர் நடத்த வைத்தார். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த பேர் இல்லையோ அந்த பேரை வைத்து என்ன செஞ்சாருங்க, கர்த்தர் நடத்த வை. கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு கர்த்தர் அந்த சபையை நடத்த வச்சு சரியான சத்தியத்தை கொடுத்து, சத்தியங்கள் அதாவதுங்க நல்லா போதிக்கிற சபை போதுன்னா அது கொடுத்து தவறு ஒன்றும் இல்லை. மற்றபடி தசமா காணிக்கை, சபை வளர்ச்சி, ஜெபக்குழுக்கள், இது மாதிரி காரியத்துல மந்தமான ஒரு சபை. அதை கற்றுக் கொடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு வர செய்து கர்த்தர் அதன் பிறகு கர்த்தர் எங்களை என்ன செஞ்சாங்க, வெளியே அனுப்பினார். ராமன் சொல்லுங்களேன். அப்போ தேவ பிள்ளைகள, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதெல்லாம் காலத்திற்கு முன்னே கர்த்தர் நியமித்த திட்டங்கள். ஏன் இதை சொல்லனா, மனிதர்கள் நம்மளை ஏற்படுத்தவில்லை. ஒரு மேய்ப்பனை யாரும் ஏற்படுத்தவில்லைங்க, மனிதர்கள் ஏற்படுத்தவில்லை, கர்த்தரே ஏற்படுத்துகிறார். யார் ஏற்படுத்துறதுங்க, கர்த்தரே ஏற்படுத்துகிறார். இப்போ ஒருவேளை மனிதர்கள் ஏற்படுத்தினா என்ன செய்வாங்க, நம்ம டாப்ல எப்பவுமே லெவல்ல இருந்துட்டு இருப்போம். ஆனா ஒரு காலத்துல என்ன செஞ்சிருவோம், கடைசியா பேர் இல்லாத போல காணாம போயிடுவோம். ஆனா கர்த்தர் ஏற்படுத்தினால் காணாம போனாலும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்துவோம். அல்லேலூயா. இது சொல்லதான் நான் இவ்வளவு காரியம் சொல்ல வந்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவஜனமே, அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மளை குறித்து, உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது. நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ என் மேய்ப்பன். என்ன வசனம் என்ன இருக்குங்க, கோரேசு குறித்து அவன் என் மேய்ப்பன். எவ்வளவு பெரிய வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறாருங்க, அவன் என்னுடைய மேய்ப்பன். அல்லேலூயா. எப்போதுக்கு முன்னாடி சொல்றாருங்க, ஆளே இல்ல, ஆளே இல்ல, இல்லாத போது அவனை குறித்து எவ்வளவு பெருமையா சொல்லுகிறார். அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் அபிஷேகம் பண்ணினேன் சொல்லுவோமா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2 காரியத்தை சொல்லி என் வார்த்தையை நான் முடித்துக்கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், தேவநாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 11:5 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே காணப்படாமல் போனான். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் யாருக்கு பிரியமானவங்க, பிரியமானவன் என்று.
ஹalleluya ஆமென். அப்போ தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, இது போலதான் இங்க கோரேசு குறித்து சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுதுங்க? கோரேசு குறித்து சொல்லப்படுது. அவன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே என்ன பேர் பெற்றாங்க? பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று எழுதப்பட்டது. அதே போல தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி ஏற்படுத்தி, நல்ல கவனிங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதே என் இருதயத்திற்கு கண்டேன். ராமன் சொல்லுங்க, ஒரு கை வைத்து எல்லாம் சொல்லுங்க. ஏனோக்கு என்னவாய் கண்டாருங்க? பிரியமானவரா கண்டார். கோரேஸ் என்னவா கண்டாருங்க? என் மேய்ப்பனாக கண்டார். ஆமா, அல்லேலூயா. கோரேஸ் என்னவா கண்டாருங்க? மேய்ப்பனாக கண்டார். ஏனோக்கை பிரியமானவன் கண்டார். தாவீதை இருதயத்துக்கு ஏற்றவனாகவும் என் சித்தத்தின்படி எல்லாம் செய்வான் என்று அறிந்துதான் கர்த்தர் தாவீதை என்ன செஞ்சாங்க? ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்கு கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க? முன்குறித்திருக்காங்க. இங்க யாரும் யாருடைய கட்டாயத்தின் பேர்ல இங்க யாரும் வரல. கர்த்தர் முன்குறித்ததுனால யார் மூலமாக ஒருத்தர் மூலமாக உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அப்படி இல்லை என்றால், மனிதர் மூலமாக வரல அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா கர்த்தரே உங்களை கொண்டு வந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நான் சாட்சி சொன்ன இருப்பார். எல்லாம் பேரே இல்லை, பேர் இருந்துச்சு, அப்புறம் இல்லை, அப்புறம் அதன் பேர் என்னாச்சுங்க? எல்லாமே ஒரே ஆள் செய்யற மாதிரி கிருபை செஞ்சாச்சு. இது யார் ஏற்படுத்தினுங்க? கர்த்தரே ஏற்படுத்தின காரியம். அது போல கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். கர்த்தர் என்ன செய்கிறாங்க? நேசிக்கிறார். அது பிறகு ஆண்டவர் சொல்ற 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஏன் அதெல்லாம் செய்கிறார் என்று பார்ப்போம். 45 நான் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாண்பலை முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதைப்பொருள் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் என்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்து உனக்கு என் நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை, என்னை தவிர தேவனும் இல்லை. நாம சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, கோரேசை குறித்து இன்னைக்கு நம்ம கண்ட காரியம் என்னன்னா, அவன் பிறக்கத்தின்படி யாருக்கு மேய்ப்பனாக இருந்தான்? அல்லேலூயா. கோரேசு குறித்து அவன் யாருக்கு? இஸ்ரவேலுக்கு மேய்ப்பனா இல்லைங்க. யாருக்கு மேய்ப்பன்? ஏன் மேய்ப்பன்? அப்படி ஜனங்கள் இப்ப என்ன பண்ண போறாங்க? சிறைப்பட்டு போறாங்க, சிறையிருப்புக்கு போறாங்க. அவளை விடுவிப்பதற்கு ஒரு மேய்ப்பன் தேவை என்பதை அறிந்து காலத்திற்கு முன்னே கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? அவனை மேய்ப்பன் என்று அழைக்கிறார். அதோட நம்ம ஜனங்களை மீட்பதற்கு, விடுவிப்பதற்கு என்ன தேவைங்க? அபிஷேகம் தேவை. அதனால பிறக்காத்துக்கு முன்னே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருங்க? அபிஷேகம் பண்ணி வைத்து விட்டார். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் காலத்திற்கு முன்னே கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அபிஷேகம் தான் நம்மை நடத்தக்கூடியது. அபிஷேகம் நம்ம என்ன செய்யப்படுதுங்க? நடத்தக்கூடியது. அபிஷேகம் இருந்தால் எல்லாவற்றையும் நம்ம செய்வோம். நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அபிஷேகம் இருந்தால் என்ன செய்வோங்க? கர்த்தருக்காக ஏதாவது செய்து கொண்டே இருப்போம். அபிஷேகம் இருந்துட்டா ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்னா, இந்த மண்புழு பார்த்துட்டீங்களா? மண்புழு யாருக்கெல்லாம் தெரியுங்க? மண்புழு இந்த தூண்டில போடுவாங்களே, தூண்டில போட்டு மீன் பிடிக்கிறதுக்காக எடுப்பாங்க. எங்கேருந்து எடுப்பாங்க? அதை எடுக்கும்போது என்ன செய்யுங்க? மண்புழு எடுக்கும்போது என்ன செய்யுங்க? நாக்கு புத்தி ஏதோ ஒன்று. சரி, என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? நெளியும். அது எங்க, எதுக்குள்ள இருக்குங்க? மண்ணுக்குள்ள இருக்கு, தெரியாது.
ஆனா ஒரு ஈரமான இடத்த நோண்ட அது என்ன செய்யுங்க வரும். அது எடுக்கும்போது என்ன செய்யுங்க மண்ணுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த புள்ள சொன்ன மாதிரி என்ன செய்து கொண்டிருக்குமா நெளியுமா, என்ன செஞ்சுங்க அசைந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் அவன் இருக்கிற இடம் தெரியாது, ஆனால் எதை ஒன்று செய்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஆனா மண்ணுக்குள்ளதான் இருக்கும், அது நெளிந்து கொண்டு இருக்கும், வளைந்து கொண்டு இருக்கும். ஆனா அது என்ன செய்யாதுங்க சாகாது. என்ன செய்யாது மண்புழு, அது நாக்கு பூச்சி என்ன செய்யாதுங்க சாகாது. ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுட்டா போதும். அபிஷேகம் நமக்குள்ள இருக்கு. என்ன நமக்குள்ள என்ன இருக்கு அபிஷேகம்? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது, நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீர் ஊற்று என்று எழுதப்படுது. வசந்த வாசிக்க முடிச்சிடலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற மண்புழு என்ன செய்து கொண்டிருக்கும் நெளிந்து கொண்டே இருக்கும், ஊறிக்கொண்டே இருக்கும், அப்படியே அசைந்து கொண்டே இருக்கும். அது போல இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அபிஷேகம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த பரிசுத்த நதி நமக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்குதா நித்திய ஜீவிய காலம் எல்லாம் ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஊறுகிற நீர் வெளியேற வேண்டும். ஊறுகிற நீர் என்ன செய்யுங்க வெளியேறும். இல்லைன்னா ஒரு ஸ்டெப்புக்கு மேல வந்து என்ன செய்யாதுங்க நீர் அப்படியே நின்றோம். கிணறு நீங்க பார்த்துருப்பீங்க, கிணறு என்ன செஞ்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க, நல்லா ஊறுற கிணறு. ஆனா ஒரு லெவல்ல பாதி கிணறு வந்த பிறகு என்ன செஞ்சிடும் அப்படியே நின்றோம். ஏன் நிற்கும்? நீர் ஊற்று என்ன செய்யப்படுதுங்க, இந்த தண்ணீர் போய் அடைத்து விடுகிறது. நீர் ஊற்று திறந்து இருக்கு, ஆனா அந்த தண்ணீருடைய அழுத்தம் என்ன செய்யப்படுதுங்க அந்த இடத்த அடைச்சி இருக்கு. அதனால என்ன செய்யப்படுதுன்னா அந்த நீர் ஊற்று அப்படியே அடைக்கப்படுகிறது. அப்ப இந்த தண்ணீருக்கு கேணியில் இருக்க தண்ணீரை எடுத்துட்டோம்னா என்ன செய்யுங்க பழையபடி ஊறும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நமக்குள்ள இந்த அபிஷேகம் கிறிஸ்து நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அது பயன்படணும். அது என்ன செய்யணுங்க பயன்படணும். முதல்ல உனக்கு பயன்படணும், உன் குடும்பத்துக்கு பயன்படணும், உன் நண்பருக்கு பயன்படணும், உன் உறவுக்கு பயன்படணும், பிற்பாடு மற்றவர்களுக்கு பயன்படணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்க பலனடைவீர்கள். என்ன சொல்லப்படுது? பலனடைந்து எருசலேம் என்றால் வீடு இருக்கிற இடம், யூதே என்றால் பக்கத்து தெரு, சமரி என்றால் அடுத்த ஊரு, பூமினா உலகம் முழுவதும். ஆமா. அல்லேலூயா. இப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் நதி நமக்கு அது நன்மையாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்குள்ள என்ன வேணுங்க? பாடுகிற அபிஷேகம் இருக்கணும், துதிக்கிற அபிஷேகம் இருக்கணும், வேத வசனங்களை தியானிக்கிற அந்த பக்குவம் இருந்தா நமக்குள்ள இருக்கிற ஊற்று என்ன செய்யப்படுங்க அல்லேலூயா சுரக்க ஆரம்பித்து விடும். அது எந்த காலம் வரீங்க? நித்திய ஜீவ கால வரைக்கும் அது என்ன செய்து கொண்டுமா ஊறிக்கொண்டே இருக்கிற ஊற்று அடைத்து வைக்கிறது யாருங்க? அல்லேலூயா. ஒரு 1 hour, half an hour, 15 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த ஊற்றுக்கு நீ இடம் கொடுத்தா போதும். ஆமென். அது வெளியே வரும். அல்லேலூயா. அது என்ன செய்ய வெளியே வரும். பொருளை கொடுத்து தேவன் எதையெல்லாம் சொன்னாரோ முன்னாடி நான் சொல்லிட்டேன், அதையெல்லாம் அவன் செய்தான். அல்லேலூயா. அவன் தேவாலயத்தை நோக்கி கட்டப்படு என்று சொன்னது அவன் கட்டினான், அவன் கொடுத்தான், பொருளை கொடுத்தான், ஆட்கள் அனுப்புனான், அதிகாரத்தை கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. எதை கொடுத்தாங்க? பணத்தை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, இருக்குங்க. ஆனா எல்லாவற்றையும் மேல எதை கொடுத்தாங்க? அதிகாரத்தை. யாருக்கு அதிகாரத்தை கொடுத்தான்? வண்ணத்து அதிகாரிகளுக்கு லெட்டர் கேட்க நிருபம் கேட்கிறார். அது என்னங்க? அதுங்க அதிகாரம். அந்த அதிகாரத்தை கொடுத்தான். அது போல நமக்குள்ள பரிசுத்தவன் அதிகாரம் இருக்கிறது, நமக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது. அதை என்ன செய்யணும்? நம்ம பயன்படுத்தணும், மற்றவங்களுக்கு பயன்படுத்தணும். நமக்கு பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்வாராக. அல்லேலூயா. யாரும் எழுந்திருப்போம். கர்த்தர்